Hello friends, welcome to Chennai to Mangalore trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃபினிஷிங் பண்ண ப்ளவுஸ்ல நம்ம எப்படி மெஷர்மென்ட்ஸை மார்க் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்து வெச்சுக்கோங்க. ஃபினிஷிங் பண்ண அதாவது ஃப்ரண்ட், பேக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு கை ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு நெக் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு வெச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து ப்ளவுஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச்சு. அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது அதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஆர்ம் ஹோல் அந்த மாதிரி ஷோல்டர்கிட்ட பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வச்சு அதோட ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் பக்கத்தில் ஷோல்டர்லேருந்து அந்த ஜாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செக் பண்ண மாட்டேன், இது கரெக்டாக வரும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் செக் பண்ணுறதில்ல. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு ப்ளவுஸில் வந்து என்ன அளவு இருக்குது அப்படின்னா இது வந்து 20 இன்ச் இருக்குது, 20 இன்ச்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்துக்கோங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் எவ்வளோ இன்ச் இருக்குது அப்படின்னா 20 இன்ச் இருக்குது. கரெக்டாக 20 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்க ப்ளவுஸில் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து செக் பண்ணி பார்த்தோன்னா 20 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம மார்க் பண்ண இடம் கரெக்டாக 20 இன்ச்சில் இருக்குது. இப்போது கீழ்ப்பக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து 19.5 இன்ச் இருக்குது. 19.5 இன்ச் இருக்குது. இது வந்து நான் க்ராஸாக கட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த ப்ளவுஸுக்கும் அந்த ப்ளவுஸுக்கும் அவ்வளோவா வித்தியாசம் தெரியாது. அளவு ப்ளவுஸுக்கும் தைச்சிருக்க ப்ளவுஸுக்கும் அவ்வளோவா வித்தியாசம் தெரியாது. அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு டைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 18 இருக்குது. அதனால் ரெண்டு பக்கமும் ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் படி 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். அவங்க ஒரு இன்ச் அளவுக்கு அவங்களுக்கு லூஸ் டைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே மாதிரி நான் வந்து கை மட்டும்தான், அந்த ஆர்ம் ஹோல் மட்டும்தான் மெஷர் பண்ணி மார்க் பண்ணுவேன். அதை மார்க் பண்ணோம்னாவே நமக்கு கரெக்டாக வரும். நான் எப்படி கட் பண்ணுவேனோ, நான் எப்படி ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கும் கரெக்டாக வரும். ஆர்ம் ஹோலில் மட்டும்தான் நான் மார்க் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் ஹூக்ஸ் போடுற இடத்துல வந்து எந்த இடத்துல ஹூக்ஸ் மாட்டுறோமோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் மார்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அது ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போது அந்த ஹூக்ஸ் மாட்டுற இடத்துலேருந்து 9.5 இன்ச்சு, அந்த ப்ளவுஸ்லேயும் 9.5 இன்ச் இருக்குது, இதுலேயும் 9.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைடில் ரொம்ப பிடிச்சி இழுத்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. அதே மாதிரி கீழே நம்ம வச்சு பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத டேப் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ இருக்குன்னா 9.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 9.5 இன்ச் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லா பக்கமும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளவுஸோட கீழ் பக்கத்தில் ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, முதுகுலேருந்து தான். முதுகு பக்கம் நம்ம பேக் சைடு இருக்கு இல்லையா, பேக் சைடில் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணணும். இங்கே இந்த மாதிரி பிடிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதனால் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுற இடம் வந்து 4 ஸ்டிச்சும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம இப்படி போடுற ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து அது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் வராத மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்லீவோட சுற்றளவு எவ்வளோ இருக்குங்கிறத மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மேலே கீழே இருக்காது. கரெக்டாக அந்த ரெண்டு ஸ்டிச்சும் வந்து ஜாயிண்ட் ஆகிறது வந்து ஒரே இடத்துலையே தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வந்து நான் எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உள்ளே பாருங்கள், நம்ம டாட்ஸ் பிடிச்சிருக்கிற இடத்துல, பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல எந்த இடத்துலையுமே இது தெரியவே தெரியாது, ஸ்டிச்சே தெரியாது, பிசுறு எந்த இடத்துலையுமே தெரியாது உள் பக்கத்தில். இப்போது இந்த பக்கமும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு மேலே கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் 4ஆவதாக ஒரு டாட்ஸ் பிடிக்கிறது எப்படிங்கிறத ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கை கரெக்டாக இப்போ ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் கரெக்டாக இருக்குது ஸ்டிச்சு. இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து நல்ல ஃபினிஷிங்கில் இருக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து செய்யணும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் தானே, அது கீழே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை மார்க் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டோன்னா அது வந்து கீழே மேலே ஜாயின் பண்ணும், கையிலையும் இதில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.